தையார தையா தையார தையா தீபம் ஏத்து தீபம் ஏத்து தையார தையா தையார தையா மேளதாளம் குட்டியாச்சு மழையும் என்ன புயலும் என்ன வெயிலும் என்ன போடா போடா கடவுள் வந்து வேகம் கொண்டு காவல் காப்பான் போடா போடா கலசம் கலசம் சுமை தாங்கும் இந்த கலசம் குணம் காக்கும் இந்த கலசம் முடி சோடும் இந்த கலசம் கலசம் ஐயா. ஏய் முனியம்மா, எப்போ வந்த? இப்பதாங்கய்யா வந்தேன். சரி ஐயா, ஒரு நிமிஷங்கய்யா. என்ன ஐயா, இதுவே கடைசியா இருக்கட்டுங்கய்யா, இனிமே வேண்டாம் ஐயா. ஏய், என்ன என்ன கடைசியா இருக்கட்டும்? என்ன சொல்ற நீ? என்னங்கய்யா நீங்க? நடந்ததை தெரிஞ்சுக்கிட்டு தாயா கேட்குறேன். நான் என்ன கேட்குறேன்னு தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க. அந்த பொண்ணை வச்சிருக்கிற இடம் எனக்கும் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நான் இல்லாத நேரத்துல உங்களை தவிர அங்க வேற யாரையா வந்திருக்க முடியும்? ஐயா ஐயா, அந்த பொண்ணை நீங்க அடிச்சதுக்கான அடையாளம் அங்க இருக்கு. அடி வாங்கின அடையாளம் இப்ப உங்க நெத்தியில இருக்கு. சந்திரமதி அம்மாவோட தம்பி நீங்க. தப்பே பண்ணாலும் அந்த உரிமையில தப்பிச்சிருவீங்க. நான் பணத்துக்கோசரம் வேலை செய்யற ஆளு. அந்த தப்பு என் மேல திரும்பிடுச்சுன்னா என் வாழ்க்கையே கேள்விக்குறியாயிடியா. வேண்டாம் ஐயா. செல்வா, என்ன முனியம்மா, மீனா எப்படி இருக்கா? அக்கா நல்லா இருக்கலாம், அதைத்தான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். நீயே இறங்கி வந்துட்ட. என்ன இது தலையில காயம்? அது ஒண்ணும் இல்லக்கா, ஒரு ஆக்சிடென்ட், சின்ன காயம் தான். ஏய், மீனா நல்லா இருக்கால? வேலை வேலைக்கு சாப்பிடறல? ஒன்னும் பிரச்சனை இல்லைல்ல? இல்லைங்க. ஏய் முனியம்மா, இந்த விஷயம் வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது. மீனா உன்னை மறைச்சு வச்சிருக்கோம்ல, அத சொல்றேன். இந்தா, நீ இந்த காசை வச்சுக்கோ. பொறுப்ப போய் பார்த்துட்டு போ. கிளம்பு. வரம்மா. முனியம்மா, ஒரு நிமிஷம். அந்த பொண்ணுக்கு எதுவும் ஆகக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கணும், புரிஞ்சுதா? ஓ செல்வா. அக்கா, அடி ரொம்ப பலமா பட்டிருக்கு போல இருக்கு. இல்லக்கா, சின்ன காயம்தான். இத பாரு, அந்த பொண்ணுக்கு எதுவும் ஆகக்கூடாது. அவளை பத்திரமா ரஞ்சினி கிட்ட திருப்பி கொடுக்கணும். ஏன்னா அந்த பொண்ணை வச்சு நாம எதுவும் பண்ண போறது இல்லை. சும்மா ரஞ்சினிக்கு கொடுக்கிற ஷாக் ட்ரீட்மெண்ட் தான். அதனால ஓ முகத்தையும் ஏன் முகத்தையும் இல்ல நம்ம சம்பந்தப்பட்டவங்க யாரோட முகத்தையும் அவ பார்க்கவே கூடாது. இனிமே நீ அவளை பார்க்கவே போக கூடாது. புரிஞ்சுதா? புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இருங்க, வந்துடுறோம். அக்கா, அக்கா. என்னம்மா, என்ன ரஞ்சினி? மீனா பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சதா? எல்லாத்தையும் விவரமா சொல்றேன்க்கா. கொஞ்சம் உமாவை கூப்பிடுங்க. ஏம்மா, என்ன விஷயம்? கூப்பிடுங்கக்கா, சொல்றேன். இரு ரஞ்சினி, கூப்பிடுற.
உமா, ஏய் உமா, என்ன வா இங்க. எதுக்கு? வான்னு சொல்றேன்ல. ஓ, நீங்களா? என்ன கேஸ வாபஸ் வாங்கிட்டுன்னு காலில் விழுந்து கெஞ்சி கதற வந்திருக்கீங்களோ? எவ்வளோ கெஞ்சினாலும் கதறினாலும் அது மட்டும் நடக்கவே நடக்காது. தனியா வந்தா மாட்டிப்பீங்கன்னு தம்பியை வேற கூட கூட்டு வந்திருக்கீங்க. உமா, என் தங்கச்சி மீனாவை யாரோ கடத்திட்டு போயிருக்காங்க. அப்படியா? குட். வீடு தேடி வந்து சந்தோஷமான விஷயம் சொல்லிருக்கீங்க. ஸ்வீட் எதுவும் கொண்டு வரலையா? உமா, ஏட்டுக்கு பொடியா கத்திட்டு இருக்கிறதுக்கு இப்ப நேரம் இல்ல. மீனா வருணோட கேங்க சேர்ந்தவங்க யாரோ தான் கடத்திட்டு போயிருக்காங்க. ஏன் அருணோட ஆவியே வந்து கடத்திட்டு போயிடுச்சுன்னு கூட சந்தேகப்படுங்க. யார் வேண்டான்னு சொன்னா? ஏய் என்னடி சீரியஸா பேசிட்டு இருக்காங்க, நக்கலா அடிச்சிட்டு இருக்க. ஏய், உன் தங்கச்சி காணாம போனது உனக்கு வேணா சீரியஸான விஷயமா இருக்கலாம், எனக்கு இல்ல. ஏய், உன் தங்கச்சி காணாம போனது உனக்கு வேணா சீரியஸான விஷயமா இருக்கலாம், எனக்கு இல்ல. அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொல்லுன்னு சொல்லுவாங்க. உங்களை இப்ப தெய்வம் நின்னு கொன்னுட்டு இருக்கு. உமா, வீணான பேச்சதுக்கு. அந்த அருணை பத்தி உனக்கு எல்லாமே தெரியும்ல, சொல்லு. அவன் ஃப்ரெண்ட்ஸுங்க யாருன்னு சொல்லு. அவனோட பிசினஸ் யாரெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்லு. ப்ளீஸ் உமா, இந்த டீடைல்ஸ் எல்லாம் தயவு செஞ்சு சொல்லு. ஏதாவது சின்ன க்ளூ கிடைச்சா கூட மீனாவை காப்பாத்திடலாம். நான் கூட உங்களை அக்கான்னு தான் கூப்பிட்டேன். அந்த பாவத்துக்காக தானே இப்ப வெள்ளப்படவை கட்டிட்டு நிக்கிறேன். அக்காவா நினைச்சு பழகின இந்த தங்கச்சியோட வாழ்க்கையை அழிச்ச நீங்க உங்க தங்கச்சியோட வாழ்க்கைக்காக இப்ப துடியோ துடின்னு துடிக்கிறீங்க. சரிங்க, நீங்க சொல்ற மாதிரியே அருணோட கேங்க சேர்ந்தவங்க தான் உங்க தங்கச்சியை கடத்திட்டாங்க. அவங்க யாரு என்னன்னு எனக்கு தெரிஞ்சாலும் உங்ககிட்ட நான் சொல்லுவேன்னு நினைக்கிறீங்களா? அப்படி நீங்க நினைச்சு வந்தீங்கன்னா உங்களுக்காக நான் பரிதாபப்படுறேன். இத பாருமா, பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு. உன்ன மாதிரி ஒரு வயசு பொண்ணோட வாழ்க்கையும் மானத்தையும் காப்பாத்துற பொறுப்பு உனக்கும் இருக்கு. கடைசியா கேக்குறேன், அருணை பத்தி அவனோட கேங்க பத்தி ஏதாவது உனக்கு தெரிஞ்சா சொல்லு. சொல்ல போறியா இல்லையா? என்ன மிரட்டுறீங்களா? என் வீட்டுக்கே வந்து என்னையே மிரட்டுறீங்களா? சொல்ல முடியாது. உங்க தங்கச்சி வாழணும்னு நீங்க நினைக்கிறீங்க, சாகணும்னு நான் நினைக்கிறேன். உமா, நானும் எவ்வளவு பொறுமையா கேட்டுட்டு இருக்க. திமிர பதில் சொல்றியா நீ? மரியாதை அந்த அருணை பத்தி தெரிஞ்சதெல்லாம் சொல்லு. சொல்லு, சொல்ல போறியா இல்லையா? சொல்ல மாட்டேன். என்ன பண்ணுவ? அடிச்சு கொன்னுடுவியா? பண்ணு. அது என்ன உனக்கு புதுசா? ஏற்கனவே அருணை சுட்டு கொன்ன கொலைகாரி தானே நீ. என்ன நீ எல்லாம் ஒரு அம்மாவா? பெத்த பொண்ணை எவ்வளோ ஒருத்தி வெளியிலேருந்து வந்து கை நீட்டி அரையிறா, பார்த்துட்டு ரசிச்சுட்டு நிக்கிறியா? நீ எல்லாம் ஒரு அம்மா. அவளா இருக்கிறதுனால உன்னை அடிக்கிறதோட நிறுத்திக்கிட்டா. இதுவே நானா இருந்திருந்தா நடக்கிறதே வேற. மனுஷி தானே நீ. ஒரு பாவம் அறியாத மீனாவை காப்பாத்தணும்னு உனக்கு தோணல? சொல்லேடி, அந்த அயோக்கியனை பத்தி உனக்கு என்னெல்லாம் தெரியுமோ சொல்லு. உன் வேலையை பார்த்துட்டு போ. இப்ப என்ன? அவனை பத்தி எல்லாம் சொல்லணும், அவ்வளவுதானே? சொல்றேன், ஆனா இப்போ இல்ல. உன் தங்கச்சி போனோம் உன் கையில கிடைச்சதுக்கு அப்புறமா. உமா, ஜெயில் கம்பிக்கு பின்னாடி நீ ஒரு கைதியா நிப்ப தெரியுமா? அதை நான் பார்த்ததுக்கு அப்புறமா. அது வரைக்கும் நீ என் கழுத்தை அறுத்தா கூட என்கிட்ட இருந்து எந்த விஷயத்தையும் உன்னால வாங்க முடியாது. ஏய், கத்தாத. சும்மா கத்தி பூச்சாண்டி காட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். உங்க அக்கா மேல நான் கேஸ் ஃபைல் பண்ணிருக்கேன்னு என்ன வீடு தேடி கொல்ல வந்தேன்னு ஓ மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு வை. குடும்பமா உட்காந்து ஜெயில களி திங்கணும். ஞாபகத்துல இருக்கட்டும். இங்க வந்து கத்துற வேலை எல்லாத்தையும் நிறுத்திட்டு போய் ஆம்பளை லட்சணமா தங்கச்சியை காப்பாத்துற வழியை பாரு. அக்கா கூட சேர்ந்துட்டு என்ன மிரட்டுற வேலையெல்லாம் வேணாம், வெளியே போ. ஏய் உமா, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன
நாக்கு இழுத்து வச்சு அறுத்துருவேன். நீ சொல்லாம இருக்கிற உன் காதுல நான் அருணை பத்தின உண்மையெல்லாம் கண்டுபிடிக்கிறேன். அவன் அயோக்கியத்தனத்தை தோலுரிச்சு காட்டுறேன். என்ன சவாலா? சாதிக்க முடியாத உன்னால சவால் தானே விட முடியும். சாதிச்சு காட்டுறேன்டி. சும்மா பேசாத, பேச்சு எதுக்கும் உதவாது. ஏய், செஞ்சு காட்டுறேன்டி. சீ. ஏய், கார்த்திக், வாடா. அக்கா அக்கா நீ ஒரு வார்த்தை சொல்லு, அவ வாயிலேந்து நான் எப்படி உண்மையை வரவழைக்கிறேன் பாரு. வேணாண்டா, அவகிட்ட பேசுறதே வேஸ்ட். எனக்கு அந்த அருணோட வீடு தெரியும். அங்க போய் ஏதாவது தேடி பார்க்கலாம் வா. வீடு திறந்திருக்கு. அன்னைக்கு வந்தப்போ பூட்டி இருக்குது. வேற யாரும் வந்திருக்காங்க போல இருக்கு. கூப்பிட்டு பாப்போம். சார், எங்க யாராவது இருக்கீங்களா? யாரோ 2 பேர் நிக்கிறாங்க. யாருங்க? என்ன வேணும்? என் பேர் ரஞ்சனி. இங்க அருண் ஒருத்தர் குடியிருந்தாரு. ஓ, யாரோ சுட்டு கொண்டாங்கன்னு சொன்னாங்களே, அவரா? அவரை பத்தி கேட்கணும்னா எங்க வீட்டுக்கார தாங்க கேட்கணும். நாங்க புதுசா குடி வந்திருக்கோம். அம்மா, என்ன கொஞ்சம் முழுசா பேச விடுறீங்களா? இந்த வீட்ல இதுக்கு முன்னாடி குடியிருந்தவன் ஒரு கடத்தல்காரம்மா, போதை மருந்து கடத்துறவன். அவனை பத்தியும் அவன் கும்பலை பத்தியும் ஏதாவது தகவல் கிடைக்குமான்னு தான் நாங்க பார்க்க வந்திருக்கோம். எதுவா இருந்தாலும் எங்க வீட்டுக்கார கேட்டுக்கோங்க. இங்க பாருமா, நாங்க கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லலன்னு வச்சுக்கோ, அப்புறம் போலீஸ் கோர்ட்டு அலைய வேண்டியது இருக்கும். இதெல்லாம் தேவையா உனக்கு? சரி கேளுங்க சார். இந்த வீட்டுக்கு நீங்க குடி வரதுக்கு முன்னாடி அந்த அருணோட திங்ஸ் ஏதாவது உள்ள கிடந்ததா? ஏதோ 4-5 பொருள் கிடந்ததுங்க. அவங்க அண்ணன் யாரோ வந்து மூட்டை கட்டி எடுத்துட்டு போயிட்டாங்க. நோ யூஸ்க்கா, பிரயோஜனமா எதுவும் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். வா போலாம். ரொம்ப தேங்க்ஸ்மா. ம். என்ன அவசரமா பார்க்கணும்னு சொன்னியா? இல்லைண்ணே, ரஞ்சினி வந்து அந்த அருண் வீட்டில் சர்ச் பண்ணுறாளாம். ரஞ்சனியா? ஆமாண்ணே. அருண் வீடு அவளுக்கு எப்படி தெரியும்? அது வந்து கல்யாணத்துக்கு முதல் நாள் தான் அவனை பத்தி தெரியும்னு சொன்ன. அவன் இருக்கிற வீடும் அப்பதான் தெரிஞ்சதா? இல்லைண்ணே, ரஞ்சனியும் அந்த உமாவோட அம்மாவும் அருணை பார்க்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அப்போ அவன் வீட்டில் இல்லை. இருந்திருந்தா அப்பவே போட்டு தள்ளியிருப்பால்ல. சரி, இப்ப எதுக்கு வந்தா? அவன் தங்கச்சி யாரோ கடத்திட்டு போயிட்டாங்களாம். ஓ, கதை அப்படி போகுதோ? அருணை கொன்னத்துக்கு பழிவாங்க நாம அவ தங்கச்சியை கொண்டு வந்துட்டோன்னு அவன் நினைச்சிட்டா போல இருக்கு. அருணோட வீட்டை சர்ச் பண்ணா நம்மள பத்தி ஏதாவது தடயம் கிடைக்கும்னு நினைச்சிருப்பா. அப்படிதானே? அவ தங்கச்சிய நாம கடத்தல, வேற யாரோ கடத்திருக்காங்க. அப்போ அவளுக்கு நாம மட்டும் எதிரி இல்லை, இன்னொரு எதிரியும் இருக்காங்க. அது யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். எதிரியும் தெரியணும். எதிரிக்கிட்ட இருக்கிற ரஞ்சனியோட தங்கச்சியும் நம்ம கிட்ட வரணும். ஆமா, ரஞ்சனியை பொறுத்தவரை அவ ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் பொண்ணுதான். தம்பி தங்கச்சியை கடத்தி வச்சு பணம் கேட்க முடியாது. பணம் காரணம் இல்லைன்னா அவன் மேல பகை வரத்துக்கு என்ன காரணம் இருக்கும்? கஸ்டம்ஸில் கடத்திட்டு வந்த பொருள் ஏதாவது
அதுல ஏதாவது லாஸ் வரா மாதிரி. அப்படி பெருசா லாஸ் ஆகிற மாதிரி இந்த 3 மாசத்துல எதுவும் பிடிக்கல. அப்படியே ரஞ்சனி பிடிச்சிருந்தாலும் அந்த நிமிஷமே நமக்கு நியூஸ் வந்திருக்குமே. பணம் இல்ல, கடத்தலுக்காக பழி வாங்கறதும் இல்ல. வேற ரஞ்சனியால பாதிக்கப்பட்ட யாரோ ஒருத்தங்க. அது யாரு எனக்கு தெரியும். அது தெரிஞ்சா அவ தங்கச்சி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடலாம். அவ தங்கச்சி நம்ம கிட்ட வரணும். உறவை பிரிச்சு ரஞ்சனி கிட்ட கொஞ்ச நாள் நாம விளையாடலாம். அது நாம அவளுக்கு கொடுக்க போற தண்டனையாவும் இருக்கும். அவ நம்ம வழிக்கு வரக்கூடாதுங்கிறதுக்கான எச்சரிக்கையாவும் இருக்கும். புரியுதா? போங்க. பிசினஸ்ல வார்த்தை தான் முக்கியம். நமக்கு கோடி ரூபாய் நஷ்டம் வந்தாலும் நம்ம பிசினஸ்ல எப்பவுமே வார்த்தையை காப்பாத்தணும். போங்க, போய் சரக்கு இமிடியேட்டா டெலிவர் பண்ணு. ஓகே மேடம். மேடம், வா ரஞ்சினி. எனக்கு பிசினஸ்ல கரெக்டா இருந்தா தான் பிடிக்கும். உட்காரு, உட்காரு. ரஞ்சினி, நீயே என்னை தேடி வந்திருக்கேனா நிச்சயமா ஏதோ முக்கியமான விஷயமா தான் இருக்கணும். சொல்லு ரஞ்சினி. மேடம், என் தங்கச்சி மீனா காணாம போகல, கடத்தப்பட்டிருக்கா. நிச்சயமா தெரியுமா? நிச்சயமா தெரியும்.